குருவே சரணம். ஹரி ஓம் சிவாய நமக. நமது காளி மந்திராலயம் பகுதியில் இன்று பார்க்க இருக்கும் பதிவு என்னவென்றால், ருத்ராட்சத்தை அணிந்து கொண்டு அசைவ உணவு உண்ணலாமா என்ற கேள்வி நம்மில் சிலருக்கு இப்பொழுதும் ஓடிக்கொண்டிருக்கின்ற ஒரு கேள்வியாகவே இருக்கின்றது. இதில் ஆன்மீக சொந்தங்களுக்கு நான் கூறுவது என்னவென்றால், சிவபெருமானின் ஒரு அங்கமே ருத்ராட்சம் என்பார். சிவபெருமானின் உடம்பிலிருந்து உதிரப்பட்டதே ருத்ராட்சம். இந்த ருத்ராட்சத்தை நாம் கழுத்தில் அணிந்துவிட்டால் நம் பிறப்பு முதல் இறப்பு வரை அவிழ்த்து வைக்கக்கூடாது என்பது ஐதீகப்படி உண்மை. இது சிலருக்கு தெரிந்திருக்கும், சிலருக்கு தெரியாமல் இருக்கும். அதேபோல் பார்த்திங்க அப்படின்னா, இதில் ஒரு சின்ன சந்தேகம் அப்படிங்கிற என்று ஒரு நண்பர் இன்னைக்கு கேட்டிருந்தார், ஐயா ருத்ராட்சத்தை நான் இரவு உறங்கும் பொழுது அவிழ்த்து விட்டு காலை எடுத்து அணிந்து கொள்கின்றேன் ஐயா அப்படின்னு. இப்போ பார்த்திங்கன்னா ருத்ராட்சம் அப்படிங்கிறது எப்பயுமே நம்ம கூடயே இருக்கிறதுங்க, சரிங்களா? இது இந்த நேரத்தில் தான் அவிழ்த்து வைக்கணும், இந்த நேரத்தில் தான் அவிழ்த்து வைக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு சாஸ்திர சம்பிரதாயம் இது வரைக்கும் இல்லை, சரிங்களாங்கய்யா? அது மாதிரி ருத்ராட்சத்தை சிவபெருமான் அனுமதி இல்லாமல் அவருடைய அருள் இல்லாமல் ருத்ராட்சத்தை அணிய முடியாது. இது நான் உணர்ந்த ஒரு உண்மை, சரிங்களாங்கய்யா? அதே போல் பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பதிவுக்கு வரலாம். ஐயா, ருத்ராட்சம் அணிந்து அசைவ உணவு அப்படிங்கிறத சாப்பிடலாங்கய்யா. ஏன்னா உடல் மட்டுமே ஆன்மீகத்தை சேர்ந்தது அல்ல, சரிங்களா? ஒருவருடைய எண்ணம், அவருடைய உள்ளம் மட்டுமே ஆன்மீகத்தை சார்ந்தே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அதே போல் பார்த்திங்க அப்படின்னா, இப்போ ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டோம், ஐயா இன்றைக்கி நான் அசைவம் சாப்பிட்டேன், ஆனால் கொஞ்சம் எனக்கு மனசுக்கு ஒவ்வலை, ஒரு மாதிரியே மனசு குத்திக்கிட்டே இருக்குது அப்படின்னு சிவனடியாரோ அல்லது சிவனடியாராக ஆகிக்கொண்டிருக்கும் சிவபக்தர்கள், சரிங்களா? சிவபக்தர்களுக்கு கொஞ்சம் ஆன்மீகவாதினே எடுத்துங்க. ஆன்மீகவாதிக்கு மனசில் ஒரு சஞ்சலமாகவே ஓடிட்டுருக்கும், சரிங்களா? இது ஏன் ஓடுது அப்படின்னா, சிவபெருமான் அருள் இருந்தால் நம்ம ருத்ராட்சம் அணிஞ்சே ஆகும் அப்படிங்கிற நான் முன்கூட்டி சொல்லியிருந்தேன். அதே போல் அவரே நம்மளை திருத்தி கொண்டு வருவார், சரிங்களா? ஐயோ நம்ம அசைவ உணவு உண்ணுட்டமே அப்படிங்கிறத ஒரு இதை நீங்கள் விட்டுருங்க, சரிங்களா? உங்களுக்கு பிடித்த உணவுகளை உண்ணுங்கள், சரிங்களா? என் உடல் மட்டுமே இப்பொழுதும் நான் சொல்கிறேன், என் குருநாதர் எனக்கு புகட்டிய பாடத்தை இப்பொழுது தங்களுக்கு பதிவிடுகிறேன். உடல் ஒன்று மட்டுமே இறையருளை சேர்ந்தது அல்ல, சரிங்களா? மனதும் எண்ணம் உள்ளம் இது அனைத்துமே இறைவனை சார்ந்தது, சரிங்களா? இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அசைவ உணவு எடுத்துக்கொள்ளக்கூடாது அப்படின்னு சிந்திக்கு கொண்டு வர்றதே பகவான் ஈஸ்வரர், சரிங்களா? சிவபெருமானே. அதனால் நீங்களே ருத்ராட்சத்தை அணிஞ்சிட்டீங்க அப்படின்னாலே உங்களையே அறியாமல், நீங்களே உணராமல் அந்த அசைவ உணவுகள் மற்றும் தீய பழக்கங்கள், தங்கள் நாவினால் வரக்கூடிய தீய வார்த்தைகள் அனைத்துமே முறியறிந்து விடும் ஐயா, சரிங்களா? இது நான் அறிந்த உண்மை. அதனால் பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் எந்த மனசை போட்டு குழப்பிக்கவே வேண்டாம், சரிங்களா? ஐயா ருத்ராட்சத்தை அணிந்துட்டேன், அசைவத்தை உண்ணுட்டேன், எனக்கு என்ன ஆக போதோ ஏதாக போதோ அப்படிங்கிறத மனசில் போட்டு யாருமே குழப்பிக்கொள்ள வேண்டாம். சிறிது சிறிதாக அதுவாகவே கழிந்துவிடும். அசைவ உணவு உண்பது மட்டுமல்ல, அனைத்து தீய பழக்கங்களும், அனைத்து தீய சொற்களும், அனைத்து தீய செயல்களும் அனைத்துமே முறிந்துவிடும். இது நான் உணர்ந்த உண்மை, சரிங்களா? அதே போல் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ஐயா நான் ருத்ராட்ச மாலையை ரொம்ப வருடங்களாக அணிந்து கொண்டுள்ளேன். ஆனால் சிறிது காலங்களுக்கு பிறகு அதுவாக அந்து விழுந்து விடுகின்றது ஐயா. இதற்கப்புறம் நான் இந்த ருத்ராட்ச மாலையை அணியலாமா அப்படின்லாம் மனசில் இப்போ வரைக்கும் நமது ஆன்மீக சொந்தங்களுக்கு குழப்பமாகவே ஓடுது. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ராட்ச மாலை நம்ம பின்னப்பட்ட நூட்கள் பழுதடைந்து விட்டால்
மாலை அந்துவிடும். சரிங்களா? இது எல்லாருமே தெரிஞ்சது. அதனால் பார்த்தீங்கன்னா, இது வந்து நீங்கள் வந்து மனசில் ஏதோ ஆகப்போகுது அப்படிங்கிற குழப்பத்துக்கே கொண்டு வராதீர்கள். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா, ருத்ராட்ச மாலையை எப்படி சித்தி செய்து சுத்தம் படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிற ஒரு வழிமுறையே இருக்குது. சரிங்களா? அது பார்த்தீங்க அப்படின்னா 35 நாட்களுக்கு ஒரு முறை அல்லது 48 நாட்களுக்கு ஒரு முறை அந்த மாலையை அவிழ்த்து வைத்து சுத்தமான பன்னீரில் சுத்தம் செய்து இரவு மட்டும், சரிங்களா, இரவு மட்டும் பாலில் ஊற வைத்து பிறகு அந்த நூட்கள் சரியாக இருக்கின்றதா என்று சரி செய்த பிறகு மாலை அணிந்து கொள்ளலாம். அப்படி நூல் சரியாக இல்லை அப்படின்னா வேறு நூல் போட்டு நீங்கள் வந்து சரியாக பின்னி கொண்டு அந்த மாலையை அழகாக கட்டி கொண்டு கழுத்தில் அணியலாம். இப்போ நீங்கள் கேட்பீங்க, ஒரு சந்தேகம் வரும், ஐயா நீங்கள் மாலையை கழட்டவே கூடாதுன்னு சொன்னீங்க, இப்போ மட்டும் எப்படிங்க ஐயா நீங்கள் கழட்டி சுத்தம் பண்ண சொல்கிறீங்க அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா, அந்த மாலை நம்ம பார்த்திங்கன்னா எல்லா இடங்களுக்கும் நம்ம சென்று வருவோம். சரிங்களா? நல்லது கெட்டது எல்லா இடங்களுக்கும் எல்லா மனிதர்களையும் நாம் பார்த்து தான் வந்து கொண்டு இருக்கின்றோம். சரிங்களா? ஒருத்தவங்க சுத்தமாக வருவாங்க, ஒருத்தவங்க சுத்தமாக வரமாட்டாங்க. அனைத்துமே அந்த மாலை ஏற்றுக்கொண்டது. சரிங்களா? அதனால் அந்த மாலைக்கும் சிவபெருமானோட ஒரு கருவறையில் இருக்கின்ற ஒரு லிங்கத்துக்கு கொடுக்கக்கூடிய மரியாதையை நாம் அணிந்திருக்கக்கூடிய ருத்ராட்ச மாலைக்கும் கொடுக்க வேண்டும். அதனால தான் பார்த்தீங்க அப்படின்னா 35 நாளைக்கு அல்லது ஒரு 48 நாளைக்கு ஒரு நாள்னாலும் அந்த ருத்ராட்ச மாலையை சுத்தம் செய்து பாலில் இரவு முழுதும் ஊற வைத்து பிறகு அதிகாலை எடுத்துக்கொண்டு திரும்பி பன்னீரில் வந்து சுத்தம் படுத்திட்டு அதுக்கப்புறம் திருநீரால் அந்த ருத்ராட்ச மாலையை அப்படியே திருநீர் எடுத்து அப்படியே அந்த ருத்ராட்ச மாலையில் பூரா அப்படியே மேலால் பூசி விட்டு பிறகு சிவபெருமானின் மந்திரங்களை கூறி அணிந்து கொள்வது மிகவும் சரிங்க. சரிங்களா? இப்பொழுது தான் நம்ம வந்து அந்த நூட்கள் எப்படி இருக்கின்றது, சரியாக இருக்கின்றதா, பழுதடைந்து விட்டதா என்று பார்த்து திருத்தி நம்ம மாலையாக அணிந்து கொள்ள வேண்டும். இப்படி நீங்கள் அணிஞ்சிட்டனாலே மாலை அந்து போகாதுங்க. சரிங்களா? இது வந்து பார்த்திங்கன்னா, இதை வந்து மனசில் போட்டு குழப்பிக்காதீங்க. மாலை அந்து போயிடுச்சு அப்படிங்கிற ஒரு குழப்பத்துக்கு வர வேண்டாம். இது ஒரு சாஸ்திரத்தில் கிடையாது. அதனால் நீங்கள் வந்து போட்டு மனதை குழப்பிக்காதீர்கள். அதேபோல் நமது இப்பொழுது பதிவிட்ட பதிவில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாங்கள் தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதேபோல் இந்த பதிவு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள். நமது காளி மந்திராலயம் பகுதி மிகவும் சிறப்பாக முறையில் இனி வரும் காலகட்டங்களில் நிறைய ஆன்மீக பதிவுகளை பதிவிடலாம் என்று சிந்தனையில் எட்டியுள்ளோம். ஆகையால் நமது காளி மந்திராலய பகுதியை சப்ஸ்கிரைப் செய்து சேவ் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நமது தினந்தோறும் போடக்கூடிய பதிவு உடனடியாக உங்களை வந்து அடைந்தே தீரும். எனது ஆன்மீக சொந்தங்களே, ஹரி ஓம் சிவாய நமக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. சிவ சிவ.